The next is the Bohr atom model. Bohr atom model. நீ இதுவரை என்ன படிச்சிருக்கே? தாம்சன் atom model. Then next is another Rutherford atom model. Now Bohr atom model. Bohr atom modelல என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆட்டம் இருக்குல்ல, ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் என்னது, ஒரு சென்ட்ரல் கோர் இருக்குது. அந்த சென்ட்ரல் கோரை என்ன சொல்கிறோன்னு சொன்னால் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். அடுத்தது அந்த நியூக்ளியஸில் ஆட்டத்துக்கு மாஸ் இஸ் கான்சன்ட்ரேட்டட். தென் அடுத்து என்ன இருக்குன்னு சொன்னால் நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுன்னு சொன்னால் நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை ரிவால்வ் பண்ணது வேரியஸ் ஆர்பிட்டில், ஒரு ஆர்பிட் அடுத்த ஆர்பிட் அப்படி வேரியஸ் ஆர்பிட்டில் என்ன செய்திருக்குன்னா சுற்றிகிட்டே இருக்கும். அப்போ இது சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் எதுக்கும் இடையில இருக்குன்னு சொன்னால் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்கும் இடையில இருக்கும். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் கூலும் ஃபோர்ஸ் படிச்சிருப்பேல, கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் என்னது எலக்ட்ரான் அண்ட் த நியூக்ளியஸ். அடுத்தது நெக்ஸ்ட் இஸ் த பாஸ்லேட்ஸ் ஆஃப் போர் ஆட்டம் மாடல். போர் பாஸ்லேட்ஸ் என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பாஸ்லேட்ஸு இந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் ரெஸ்ட்டில் இருக்கும். எலக்ட்ரான் எப்படி இருக்குன்னா இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ். அப்போ தேர் வில் பி என்னது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த என்னது நியூக்ளியஸ் அண்ட் த எலக்ட்ரான். அப்போ அதனால ஆட்டம் டிஃபரண்ட் வேரியஸ் ஆர்பிட்டில் சுற்றுதில்ல. அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் டிஃபரண்ட் எனர்ஜிஸ், தட் இஸ் E1 E2 E3 எக்ஸட்ரா. அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னால் எலக்ட்ரான், தட் இஸ் த எலக்ட்ரான் கேன் ரிவால்வ் வித்தவுட் ரேடியேட்டிங். எலக்ட்ரான் அதில் சுற்றிகிட்டே இருக்கும்போது அது என்ன செய்யாதுன்னு சொன்னால் எனர்ஜியை வெளியே கொடுக்காது. இட் டஸ் நாட் ரேடியேட் எனி எனர்ஜி. அடுத்தது அப்போ தான் இது என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஸ்டேபிள் ஆர்பிட். இந்த ஆர்பிட்டு தான் என்னது ஸ்டேபிள் ஆர்பிட்டு. அப்போ இந்த ஸ்டேபிள் ஆர்பிட் வரணும்னு சொன்னால் என்ன கண்டிஷன்னு சொன்னால் the orbital angular momentum of electron should be an integral multiple of another h by 2 pi. That is h ன்னு சொன்னால் என்னது Planck's constant. Then the orbital angular momentum L is quantized, that is L is equal to what n h by 2 pi. h by 2 pi ன்னு சொன்னால் என்னது h cross. Then next when an electron makes a transition from ஒரு ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் இருந்து அனதர் ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டுக்கு மேலே இருந்து கீழே எனர்ஜி E2ல இருந்து E1க்கு எலக்ட்ரான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மூவ் ஆச்சுன்னு சொன்னால் இட் மூவ்ஸ் ட்ரான்சிஷன் அங்கே மேலேருந்து கீழே வந்தது அப்படின்னு சொன்னால் இட் எமிட்ஸ் ஃபோட்டான், தட் இஸ் நியூ பி த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன். தென் that is E2 minus E1 is equal to h nu. Then if photon என்ன செய்யுதுன்னு சொன்னால் லோவர் எனர்ஜி ஸ்டேட் E1ல இருந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட் E2க்கு போச்சுதுன்னு சொன்னால் if it moves then it emits another it absorbs, emit இல்லை absorbs photon, that is h nu. The next calculation of radius of various permissible orbit. இந்த ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கு என்னது இருக்குது ரேடியஸ் இருக்குது. அந்த ரேடியஸை என்ன செய்யணும் கால்குலேட் செய்யணும். அதுக்கு இல்லாட்டி m be the mass of the electron, then it moves in a circular orbit having radius என்னது r. then அதுக்கு velocity is v. Then the centripetal force acting on the electron சுற்றும்போது ஒரு centripetal force இருக்குல்ல, that is F1 equal to mv square by r. then அங்கே ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும் நியூக்ளியஸுக்கு எலக்ட்ரானுக்கு இடையில. நியூக்ளியஸுக்கு சார்ஜ் ப்ளஸ் சி அண்ட் எலக்ட்ரானுக்கு சார்ஜ் என்னது மைனஸ் சி. therefore that force is F2. F2 is equal to 1 by 4 pi epsilon naught into E into minus E divided by r square. Then epsilon naught means what? Permittivity of free space. இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அட் த ஸ்டேஷ்னரி ஸ்டேட். that is mv square by r is equal to minus into minus, that is plus 1 by 4 pi epsilon naught E square by r square. இந்த r என்ன செய்யும் கேன்சல் ஆகும். then நமக்கு according to Bohr's first postulate, first postulates என்ன, what is the first postulate? Orbital angular momentum of an electron is equal to what? h by integral multiple of h by 2 pi. That is angular momentum is equal to integral multiple, that is n into h by 2 pi. ஆங்குலர் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பேன், தட் இஸ் L is equal to mvr.
that is equal to nh divided by 2 pi. Therefore, V is equal to nh divided by 2 pi into in the MR cross multiply பண்ணிக்க 2 pi MR. இதிலிருந்து V square calculate செய்திக்க V square is equal to n square h square divided by 4 pi square m square r square. Then இந்த வேல்யூவை என்ன செய்திக்க equation 1ல substitute பண்ணிக்க. Therefore, m by r into V square substitute பண்ணிக்க n square h square divided by 4 pi square m square r square is equal to 1 by 4 pi epsilon naught into e square by r square. இதிலிருந்து r square gets cancel. Then 4 gets cancel, pi gets cancel. Then you will get r is equal to epsilon naught h square divided by pi m e square into what n square. This is another radius of all the permissible non-radiating orbits. They are proportional to n square. N means what? First orbit means n is equal to 1, then second orbit means n is equal to 2, like that. Therefore, இதிலிருந்து r1 is equal to what? n equal to 1 you put epsilon naught h square divided by pi m e square. Then if you substitute the value of epsilon naught h, m and e, then we get r1 is equal to 0.529 into 10 power minus 10 meter. Therefore, r1 is equal to 0.529 into what? 10 power minus 10 means Armstrong. Then this radius is called what? Bohr radius. Then using this equation 3, the radius of the quantized orbit can be we can find the radius of the quantized orbit, that is rn will be equal to what? Epsilon naught h square by pi m e square is equal to what? r1. Therefore, rn is equal to r1 into n square. Then if you put n is equal to 1, 2, 3, etc., then we get what? 1 is to 4 is to 9. This is the spacing between the adjacent orbits. The next is the speed of electron in the hydrogen atom, that is the velocity of electron. We know from equation 2 V is equal to nh divided by 2 pi r. Then from this we know also we have calculated r is equal to what? Epsilon naught h square divided by pi m e square into n square. You substitute the value, then you will get v is equal pi gets cancel, n gets cancel, h gets cancel. Then you will get what? M gets cancel. Therefore, we get v is equal to e square divided by 2 epsilon naught h into n. Then for the first orbit we get n is equal to 1. Therefore, velocity of electron is equal to what? v1 is equal to e square by 2 epsilon naught h. Then the ratio of this velocity to the velocity of light is represented by symbol alpha, that is alpha is equal to v1 by c. Then on substituting all these values we get that is equal to 1 by 137. Therefore, the electron in the first Bohr orbit moves at 1 by 137 times the speed of light. The next, energy of electron in the nth stable orbit. Then to calculate the energy of the electron, we know find the total energy. Total energy means the sum of kinetic energy and potential energy between the proton and the electron. Therefore, kinetic energy is equal to half m v square. Then potential energy is equal to 1 by 4 pi epsilon naught into minus e into e divided by r. Then this 1 by 4 pi epsilon naught is equal to k. That is k into e square minus k into e square by r. Then total energy is equal to kinetic energy half m v square minus k into e square by r. This is another total energy. Then we want to find here half m v square, that is to find m v square. Then we equate the centripetal force between the electron and the nucleus. This is equal to what? Electrostatic force. Therefore, we know centripetal force m v square by r is equal to electrostatic force is what? K e square by r square. Therefore, m v square is equal to r gets cancelled, k into e square by r. Then you substitute this value in equation 5. We get E is equal to
E is equal to what? K E square by R minus what? K E square by R. Therefore E is equal to LCM 2R LCM, then we get what? Minus K E square by 2R. Okay, then substitute the value of K, that is minus 1 by 4 by epsilon naught into E square by 2R, that is equal to minus E square divided by 8 by epsilon naught R. Then you substitute the value of R here, we get R is equal to epsilon naught h square n square divided by pi m E square. Substitute பண்ணனா pi gets cancel. Then we get what? Minus m e power 4 divided by 8 epsilon naught square h square into 1 by n square. This gives what? The energy of the stationary state of hydrogen atom. Then here the total energy, இப்போ இந்த ஃபார்முலால total energy எப்படி இருக்கு? Negative. Therefore negative. Then here the electron is bound to the nucleus. Then radius of the orbital radius or increase ஆகும்போது E approaches 0. When the radius of the orbit increases, E energy approaches what is 0. As n increases, E will be less negative. n increase ஆகும்போது E எப்படி இருக்கு? Less negative. Then the electron is most tightly bound to the nucleus when it moves in a small circular orbit. Then the electron is free of binding to the nucleus only when they are separated by a infinite distance separate பண்ணாதான் it is free of binding. Then the allowed energy levels இந்த கொடுத்திருக்கு, the discrete values. Then in the stationary state இல்ல ground state, it corresponds to n equal to 1. இதை E ல substitute பண்ணனா we get E substitute பண்ணிட்டு m E epsilon naught h இதுக்கெல்லாம் value substitute பண்ணா we get E1 equal to minus 13.6 electron volt. இதே போல higher orderக்கு 13.6 divided by 4, that is equal to E2க்கு minus 3.39 electron volt. இப்படி E3க்கு என்னது? minus 1.51 electron volt. Then E4 is equal to what? That is minus 0.85 electron volt. அப்போ ஒரு சிஸ்டம் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்தால் பைண்டிங் எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி will be என்னது? 13.6 electron volt. இந்த எனர்ஜி தான் என்ன செய்யணும்னு சொன்னால் it is used to remove an electron from the atom.